வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திரௌபதியின் அட்சய பாத்திரம். இந்த கருத்தை வேதத்திரிய தத்துவத்தோடு இணைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் புறப்படுகின்ற போது சூரிய பகவான் திரௌபதிக்கு ஒரு அட்சய பாத்திரத்தை தந்ததாகவும் அதில் இருக்கின்ற உணவு பாண்டவர்களுக்கு அளித்த பிறகு திரௌபதி உண்டு முடித்த பின் அந்த பாத்திரம் அன்றைய பொழுதின் உணவு தேவை நிறைவு செய்துவிடும், முடித்துவிடும். அதற்கு மேல் அதில் உணவு வராது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. இந்த அட்சய பாத்திரத்தை கொண்டு வனவாசத்திலே உணவு கிடைக்காத போதெல்லாம் இந்த பாத்திரத்தை பயன்படுத்தி பாண்டவர்கள் உணவு பெற்றதாக கதை சொல்லப்படுகிறது. இதில் ஒரு நாள் துர்வாச மகரிஷி துரியோதனின் அரண்மனைக்கு வருகிறார். துரியோதனன் அவருக்கு பிரம்மாண்டமான விருந்து அளித்து உபச்சாரம் செய்து அந்த உபச்சாரத்திலே மகிழ்ச்சி அடைந்த துர்வாசர், உனக்கு வேண்டியதை கேள் என்று சொன்னபோது துரியோதனனுக்கு எல்லா வளங்களும் அரண்மனையிலே இருக்கின்றன. அவன் ரிஷியிடத்திலே வேண்டி பெற வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனாலும் பாண்டவர்களை அழிப்பது அவனுடைய எண்ணம் அல்லவா? அதனால் அவன் ஒரு சூழ்ச்சி செய்தான். இவர்களை வனத்திலே போய் பாண்டவரிடத்திலே ஒரு நாள் விருந்துண்ண வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்தாள். அதுவும் குறிப்பாக பகல் நேரத்திற்கு பிறகு போகும்படி சொன்னால் நிச்சயமாக திரௌபதி உணவருந்தி அன்றைய உணவு தேவையை அட்சய பாத்திரம் நிறைவு செய்திருக்கும். அந்த நேரத்தில் முனிவர் போய் உணவருந்துவதற்கு கேட்டால் அவரிடத்திலே உபச்சாரம் செய்வதற்கு ஒன்றும் இருக்காது. துர்வாசர் கோபத்திற்கென்றே பெயர் பெற்றவர் அல்லவா? உடனே அவர் சினந்து சாபமிட்டு விடுவார், பாண்டவர் அழிவார்கள் என்று எதிர்பார்த்த துரியோதனன் இதை அவரிடத்திலே ஒரு வேண்டுதலாக வைத்தான். துர்வாசரும் அவனுடைய பெருந்தன்மையாக நினைத்து கொண்டு, சரி, நான் வனத்திற்கு சென்று பாண்டவர் இல்லத்திலே உணவருந்துகிறேன் என்று அவருடைய சீடர்களோடு புறப்பட்டு வனத்திற்கு வந்துடுகின்றார். வனத்திலே ஒரு நாள் அவர்களை பார்த்து, உணவு தயார் செய்து வையுங்கள், நாங்கள் நீராடி வருகிறோம் என்று துர்வாசரும் அவருடைய சீடர்களும் சென்றார்கள். அந்த நேரம் ஏற்கனவே திரௌபதி உணவருந்தி முடித்தாயிற்று. மேற்கொண்டு அட்சய பாத்திரம் உணவு தராது. துர்வாசர் திரும்பி வந்து உணவு இல்லை என்றால் சபித்து விடுவார். என்ன செய்வது என்று சிந்தித்த போது, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அல்லவா? உடனே கிருஷ்ணா என்று நினைத்தார்கள். கிருஷ்ண பரமாத்மா வந்தார். என்ன, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நீ தான் காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா சரி, அந்த அட்சய பாத்திரத்தை கொண்டு வா என்றார். அதை திரௌபதி கொண்டு வந்து தந்தபோது அதில் தேடி பார்க்கிறார், ஒரு பருக்கை உணவு அதில் இருந்தது என்று கதையில் சொல்லப்படுகிறது. பரமாத்மா அந்த ஒரு உணவை, அதாவது ஒரு பருக்கை எடுத்து உண்ட உடனேயே அங்கே ஆற்றிலே நீராடி கொண்டிருந்த துர்வாசருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் பசி நிறைவு பெற்றுவிட்டது. அதற்கு மேல் உணவு கொள்ள முடியாது என்ற அளவுக்கு வயிறு நிறைந்து விட்டது. உடனே அவர்கள் வந்து மீண்டும் இன்னொரு நாள் வருவதாக சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து சென்றதாக கதை முடிகிறது.
இதில் நம்முடைய சிந்தனை என்ன என்றால், அக்ஷய பாத்திரம் இங்கேயும் சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரத்திலே மணிமேகலையின் அட்சய பாத்திரம் வைத்திருந்ததாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இந்த அட்சய பாத்திரம் என்பது என்ன? அதிலிருந்து எப்படி உணவு வற்றாமல் வந்து கொண்டே இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? அப்படி சிந்தித்து பார்க்கின்ற போது மகரிஷி அவர்கள் சுத்தவெளியாகிய தெய்வத்திலிருந்து எழுச்சி பெற்ற ஆற்றல் இறை துகள்களாக பின்னப்பட்டு இயங்கின. அவற்றின் சேர்க்கையால் விண்கள் உருவாகி இந்த பிரபஞ்சம் உருவானது. இந்த பிரபஞ்சத்தில் ஆற்றல் குறைபடுவதே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி குறிப்பிடுகின்ற போது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று குறிப்பிடுகின்றார். இப்போ வற்றாத இருப்பு, சயம் என்றால் குறைவது, வற்றி போவது. அட்சயம் என்றால் குறைபடாதது, வற்றாத இருப்பு என்று பொருள். அப்போ அக்ஷய பாத்திரம் என்பது இந்த பிரபஞ்சம், வற்றாத இருப்புடைய பேர் ஆற்றல் மிக்க இந்த சக்தி களம். அதுதான் அக்ஷய பாத்திரம். இந்த சக்தி களத்தில் இருக்கின்ற ஆற்றல் உணவாகவும் பயன்படுமா என்று நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு சக்தி எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறது என்ற ஒரு சிந்தனையிலே மகரிஷி சொல்கிறார்கள். வான்கோள்களில் இருந்தும் நமக்கு சக்தி கிடைக்கிறது. இந்த சூரிய மண்டலத்திலே பஞ்சபூதங்களில் இருந்தும் சக்தி கிடைக்கிறது. பூமியின் மையத்திலிருந்து அபரிமிதமான வெப்பாற்றல் வெளிப்படுகிறது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதில் இருந்தும் நமக்கு சக்தி கிடைக்கிறது. இந்த 3 வகைகளில் கிடைக்கின்ற ஆற்றல் நமது உடல் இயக்கத்திற்கு போதுமானது என்றாலும், சாதாரண மனித வாழ்க்கையில் உடல் உழைப்பு அவசியமாக இருப்பதனால் அந்த உழைப்புக்கு போதுமான ஆற்றல் இது தராது. எனவே உணவை கொண்டே பெரும்பகுதி சக்தி நாம் பெற வேண்டியிருக்கிறது. அது தாவரங்களிலே தொடங்கி மனிதன் வரைக்கும் பஞ்சபூதங்களால் விளைந்த தாவரங்களை கொண்டு உயிர் வாழ்வது என்ற விதி அமைந்திருக்கிறது. இந்த விதியை கடந்து ஜீவசமாதி என்ற நிலையிலே தவத்தின் மூலமாக, லம்பிகா யோகத்தின் மூலமாக உடல் என்ற உணர்வை கடந்து பிரபஞ்சத்தோடு லயமான சித்தர் பெருமக்கள் அதை ஜீவசமாதி என்று நாம் மதிப்பளிக்கின்றோம். இந்த ஜீவசமாதியிலே உள்ள சித்தர் பெருமக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல் இயக்கம் நம்மை போல் செரிமானம், செலவு என்றெல்லாம் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது. கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதி எந்த வகை இயக்கத்தையும் செய்யாது என்றாலும் அந்த உடல் அழிந்தும் போகாது. எப்படி மண்ணுக்குள் இருக்கின்ற ஆணிவேர், சல்லிவேர்கள் சிதைந்து போகாமல் மண் சத்தை எடுத்து தாவரத்தை வளரச் செய்கிறதோ, அதே ஆணிவேர் அறுபட்டு விட்டால் மண்ணிலே அழுகி மக்கி போகிறதோ, அதே போல நமது உடலும் பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து விட்டால் அது கெட்டு போவதுமில்லை, அழுகி போவதுமில்லை. அதற்கென்று சக்தி தேவையும் இருப்பது இல்லை. கழுத்துக்கு மேல் உள்ள தலைப்பகுதி, அதில் இருக்கின்ற நுண்ணிய உணர்வுகள், காந்தலைகள், அது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து அந்த ஜீவசமாதி அதை மையமாக வைத்து
அந்த சித்தர் பெருமானை மையமாக வைத்து அங்கே எழுப்பப்பட்ட ஒரு திருக்கோவில், அந்த விக்கிரகத்திற்கு செய்யப்படுகின்ற பூஜை புனஸ்காரங்கள், இவற்றின் மூலமாக வருகின்ற பக்தர்களுக்கு வாழ்க்கை தேவைகளிலே ஒன்றிரண்டை தரக்கூடிய எண்ண அலைகளை பரப்பிக்கொண்டே அங்கே ஜீவசமாதியிலே அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தர் பெருமக்கள். இப்போ அவர்களுக்கு பசி இல்லை அல்லவா? இதே போல பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய நுட்பத்தை தெரிந்துவிட்டால், பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தக்கூடிய நுட்பத்தை தெரிந்துவிட்டால், ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனின் பசியை நீக்குவதும் சாத்தியமே. இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தக்கூடிய வகையிலே தனுர்வேதம் என்று ஒன்று உண்டு. இந்த தனுர்வேதம் என்ன சொல்கிறது? சாதாரண இரும்பு அம்புகள் தான், அவற்றின் மீது சில மந்திரங்களை உச்சாடனம் செய்து எந்த பஞ்சபோதத்துக்குரிய மந்திரமோ அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து அந்த ஆற்றலை அம்பிலை ஏற்றினால் அந்த அம்பு அஸ்திரமாக மேன்மை பெறும். அது அந்த பஞ்சபோதத்தை வெளிப்படுத்தும் என்ற நுட்பத்தையும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலே தந்திருக்கின்றார்கள். பல வகையான அஸ்திரங்கள், அதில் உச்சக்கட்டமானது பிரம்மாஸ்திரம் என்று. எனவே பிரபஞ்ச சக்தியை பயன் கொள்ள முடியும். அதற்கான ஃப்ரீக்குவன்சி, அலைக்களம், மனதினுடைய திறம் என்ன என்றால் டெல்டா ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லக்கூடிய 3 முதல் 1 அலைவேகம். இதிலே மனதை நிலைத்து விட்டோம் என்றால் அந்த மகானால், ஞானியால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர் அல்லவா கிருஷ்ண பரமாத்மா. அதனால் இந்த ஒரு பருக்கை உண்டார் என்பது ஒரு குறியீடே தவிர, அந்த பருக்கை இல்லாமல் கூட அவர் பசியை தீர்க்க முடியும். அதே போல் கழுவிய பாத்திரத்தில் ஒரு பருக்கையை அவரே உண்டாக்கியிருக்க முடியும் இல்லையா? எனவே இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்துவது, இந்த பிரபஞ்சமே அக்ஷய பாத்திரம், அதில் அல்ல குறையாத வளம் நிறைந்திருக்கிறது என்ற கருத்தை தான் இங்கே திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் தந்ததாகவும், சிலப்பதிகாரத்திலே மணிமேகலை அட்சய பாத்திரத்தை கொண்டு ஏழைக்கெல்லாம் பசி துன்பத்தை தீர்த்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து நமக்கு ஏன் சிந்திக்க வேண்டும் என்றால், இயற்கையின் ஆற்றல் அபரிமிதமானது. அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நுட்பத்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் துரியோதீத தவத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆற்றை நாம் பயன் கொண்டு நாமும் வாழ்க்கையிலே நிறைவாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக, வழிகாட்டியாக அமையலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.